தேர்தல் ஆணையமும் மத்திய பாஜக அரசும் இணைந்து நடத்திய வாக்கு திருட்டை அம்பலப்படுத்திய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சிக்கும் முன் அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷ் தெரிவித்திருக்கிறார். வாக்கு திருட்டு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு SY குரேஷி அளித்த பேட்டியில் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எழும்புவதெல்லாம் நாட்டின் குடிமகனாகவும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என்ற முறையிலும் மனவேதனை அடைந்துள்ளேன் என்றும் நாம் நியாயமாக செயல்படுகிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டியது மத்திய தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் தெரிவித்திருக்காரு. குறிப்பாக ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு கண்டிப்பாக நாம் பதிலளிக்க வேண்டும். இதனால் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையை மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக அனைவரின் நம்பிக்கையும் பெற முடியும் என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் தற்பொழுது தங்களின் குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்க நேரம் ஒதுக்கப்படவில்லை என 23 எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று எதிர்க்கட்சிகள் முறையிடும் சூழல் உள்ளது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதியாக அவர் செயல்படுகிறார் என்றும் அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உத்தரவிடுவதற்கு பதில் அவரை கடுமையாக தேர்தல் ஆணையம் விமர்சிப்பது ஏற்புடைய அல்ல என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்று வரும் வாக்கு திருட்டு தொடர்பாக அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு ஆதாரங்களை வெளியிடுவதாக ராகுல் காந்தி கூறுவது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே என்றும் எனினும் அவர் சமர்ப்பிக்கும் புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் அலட்சியம் காட்டாமல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டிருக்காரு. தொடர்ந்து பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற நடவடிக்கை குளவிக்கூட்டை களைந்தது போன்றதாகும் என்று சொல்லியிருக்காரு. அதன் விளைவுகளை வருங்காலத்தில் தேர்தல் ஆணையம் சந்திக்கும் என்றும் ஏனெனில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை முறையாக 99% மக்களிடம் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையத்திற்கு 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டிருக்கார். தற்பொழுது பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் போது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை ஒரு அடையாள ஆவணமாக தேர்தல் ஆணையம் ஏற்காதது வியப்பளிக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகே ஆதாரை வாக்காளரின் அடையாள ஆவணமாக தேர்தல் ஆணையம் ஏற்க தொடங்கியுள்ளது என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவிச்சிருக்காரு.